ஒரு அனிமேன்னு எடுத்துக்கிட்டா அதில் மெயின் கேரக்டர், சைட் கேரக்டர், வில்லன் இருப்பாங்க. எல்லா அனிமேலையும் மெயின் கேரக்டர் தான் ஃபேமஸாக இருப்பாங்க. ஆனால் இந்த 3 அனிமேல மட்டும் சைட் கேரக்டர் தான்ப்பா பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான 3 சைட் கேரக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது சட்டோரோ கோஜோ. இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு இன்டர்நெட் முழுக்க ஃபேமஸ் ஆனவங்க. கோஜோ ஜுஜுட்சு கைசன் அப்படிங்கிற அனிமேல இருந்திருக்காங்க. அவங்க ஜுஜுட்சு கைசன்லேயே இவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். இப்போ அவரோட பவர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். கோஜோட முக்கியமான பவர் என்னன்னா 6 ஐஸ். இந்த 6 ஐஸால கோஜோவுக்கு சரியான பார்வை திறன் இருக்கும். அதாவது பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட ஈஸியா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவரோட பவர் கட்டுப்படுத்துறதுக்கான பவர் கூட 6 ஐஸ்ல இருந்து கிடைக்கும். அப்படி என்ன பவரை கட்டுப்படுத்த முடியாத பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் லிமிட்லெஸ். பேரை கேட்டாலே அவங்க தெரிஞ்சிருக்கும் அது என்ன மாதிரியான பவர்ன்ட்டு. கோஜோட ஸ்டாமினா ஃபுல்லா இருக்க வரைக்கும் லிமிட்லெஸ் தீரவே தீராது. ஆனா இந்த 6 ஐஸ் கோஜோ கிளான்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும். 6 ஐஸோட பவரையும் லிமிட்லெஸோட பவரையும் வச்சிருக்க ஒரே ஆள் கோஜோ தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சன். இந்த அனிமேயோட ஹீரோ யூஜியா இருந்தா கூட இவரை தான் எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லப்போனா இந்த மொத்த வீடியோலயே இவர் தான் ரொம்ப ஃபேமஸ். அடுத்ததா இருக்கிறது மாஞ்சிரோ சனோ. நிறைய பேர் இவரை பார்த்துருப்பீங்க, ஆனால் என்ன அனிமேன்னு தெரியாது. இவர் பார்த்தீங்கன்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற அனிமேலேருந்து வந்திருக்காங்க. இந்த அனிமேயோட ஹீரோயினை தான் டகமேச்சி அனகாக்கியா இருந்தாலும் இவர் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கூலான கேரக்டர், ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. டோக்கியோ மாஞ்சி கேங் அப்படிங்கிற கேங்கோட லீடரே இவர் தான். குள்ளமா இருக்கணும் தப்பா இட போடக்கூடாது. இவரோட காலில் அவருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லு. 12 வயசா இருக்கும் போதே பெரியவங்களே புரட்டி போட்டு எடுத்திருக்காங்க. இவர் எல்லாருமே மைக்கின் கூட கூப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரான கேரக்டர். இவருக்காகவே டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் பார்க்கலாம். யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம இன்னைக்கே போய் செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல இந்த அனிமேயோட சீசன் 1 இருக்கு. அடுத்து கோல்டி ராஜர். பேரை கேட்டாலே அதிருதுல அப்படிங்கிற டைலாக்கு இவர் தான் சரியான ஆளு. ஒன் பீஸ் அனிமேல ஒன் பீஸை கண்டுபிடிச்சவரே இவர் தான். இவர் சாகருக்கு முன்னாடி ஒன் பீஸ்னு ஒரு ட்ரெஷர் வச்சிருக்கான்ப்பா, கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டாரு. அப்ப ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஒன் பீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒன் பீஸ் அனிமேவே 20 வருஷமா போயிட்டு இருக்கு. ஒன் பீஸோட ஆரம்பமே இவருதுன்னு சொல்லலாம். சொல்லப்போனா ஒன் பீஸ்ல காட்டின ஃபர்ஸ்ட் கேரக்டரே இவரு தான். பல ஜென்ரேஷனா இன்னும் தேடிட்டு இருக்காங்க. லூஃபிக்கும் கோல்டி ராஜருக்கும் ஒரு விதமான சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யார் கரெக்டாக கமெண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட பார்ட் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஷார்ட்ஸ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் ஒட்டாக்கு. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போடுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.